இந்த நாளினுடைய ஹீரோயின்ஸ் இவங்க தான். ஆகவே நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைங்களுக்கு ஜோரா பேரண்ட்ஸ்லாம் கை தட்டுங்கலாம். வெரி குட். டுடே இஸ் த டே ஃபார் தம். அந்த ஆண்டு விழா இந்த ஓராண்டு முழுவதும் நம் பிள்ளைகள் எவ்வாறு ஞான அறிவில் வளர்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களை ஊக்குவித்தோம், எப்படி அவர்கள் ஜெபங்களை படித்தார்கள் என்றெல்லாம் அந்த ஆண்டு அறிக்கை மிக அழகா ரெண்டு பெண்கள் சொன்னாங்கல்ல, பியானா அண்டு ஆந்தியா அழகா சொன்னாங்க. ஸோ அதன் வழியாக நாம் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டோம். ஸோ அப்போ நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளை நாம சும்மா அனுப்பல. அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசிரியர்கள் அவர்களை பயிற்றுவித்தார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள், கேட்டீர்கள். அவருடைய கலை நிகழ்வுகள் இதன் வழியாக நாம் அவற்றை தெரிந்து கொண்டோம். ஆகவே அன்புக்குரிய பெற்றோரை, முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது, நம் பிள்ளைகள் நம்முடைய அன்றாட வகுப்புகளுக்கு பள்ளிகளுக்கு செல்கிறார்கள். அவங்க போகும்போது எவ்வளோ புத்தகத்தை தூக்கின்னு போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு அனுப்புறதும் வைக்கிறதும் அந்த உலக அறிவை அவர்கள் கொடுப்பதற்கு பெற்றோராகி நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். அதை விட மேலானது ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் இந்த பிள்ளைகளுக்காக நாம் கொடுக்கும் ஞான அறிவு. இந்த ஞான அறிவு தான் பிள்ளைகளுக்கு காலம் முழுவதும் அவர்கள் மனதில் நிலைத்து நிற்கின்ற அறிவு. இறை அச்சம் பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக நாளைய தலைமுறை அது எப்படி சீர்கெட்டு போகும் நமக்கு தெரியாது. ஆகவே வளரும் பொழுது பிள்ளைகளை நாம அந்த இறை அறிவிலும் அவர்களை வளர்ப்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்ன 1 மணி நேரம் என்ன நடத்த போறாங்க, அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியே அவர்களுக்கு ஒரு சிறப்பானது. அந்த திருப்பலின் வழியாக அவர்கள் எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு நாங்கள் தருகிறோம். இரண்டாவது, அவர்களுக்கு ஆசிரியர்கள் அவர்கள் தெரிந்த போதனைகளை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இதன் வழியாக நம் பிள்ளைங்க சின்ன ஜெபம் கத்துக்கிறாங்க, பைபிள் கத்துக்கிறாங்க, ஏதோ ஓரளவுக்கு நம்முடைய மறை உண்மைகளை கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற முதலாவது அறிவு. இதுதான் பேசிக், அவர்களுக்கு தேவையான ஒன்று. ஆகவே நம் பிள்ளைகளாம் நீங்க சொல்லலாம், இந்த கேட்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜோரா கை தட்டி பார்க்கலாம். வெரி குட். ஸோ அவங்களே ஒரு அத்தாட்சி. ஸோ அப்போ பிள்ளைகளை மிக அழகாக ஊக்குவித்த நம்முடைய ஆசிரியர்களுக்கு பரிசு தான் தந்தோம். ஆனா அவருக்கு அதை விட மேலானது தங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய சிஸ்டர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள் நம்முடைய பங்கின் சார்பாக அவர்கள் தொடர்ந்து வந்து ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்க நேரம் போக, அவங்க வேலைக்கு போக, ரொம்ப அருமையான பிள்ளைங்க, ஆல்பர்ட் பிரதர், மார்கரெட் அண்ட் பவிதா சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான உழைப்பு. இந்த நிகழ்ச்சி சும்மா ஆண்டு விழா வச்சிட முடியுமா? அவங்கள பிள்ளைங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், எவ்வளோ நாள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பகுதி நேரத்தில் அவர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தார்கள். ஆகவே நம்முடைய ஆசிரியர்களுக்கும் அருண் சகோதரிகளுக்கும் ஜோரா ஒரு முறை கை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிப்போம். தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஃபார் எ கிரேட் சர்வீஸ் அண்ட் ஒர்க். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் இன்னும் நம்முடைய கத்தோலிக்க திருமறையை பற்றி தெரிந்து கொள்ளாத உண்மைகள் எவ்வளவோ இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையினுடைய உண்மைகள் எவ்வளவோ இருக்கிறது. அதெல்லாம் ஒரு சின்ன அறிவு தான் நம்ம தரோம், கடுகளவு தான் கத்துக்கிறோம். ஆனா இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொண்டால் நீங்க எல்லாருமே கிரேட். யாரும் இந்த திருச்சபை விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு கத்தோலிக்க திரு அவையினுடைய உண்மைகள் பொதிந்திருக்கிறது. சரிங்களா? திரு அவை என்பது சும்மா சாதாரணமானது அல்ல. திரு அவையினுடைய தலைவர்கள் அவர்கள் எவ்வாறு உதவி செய்தார்கள், அவருடைய உழைப்பு என்ன, இந்த திருமறைக்காக மறை சாட்சிகளாக மரித்தவர்கள் யார், புனிதர்கள் யார், அவர்கள் வரலாறு என்ன, அதை விட மேலாக பைபிள். இந்த பைபிள் அறிவு கண்டிப்பா நம்ம அனைவருக்குமே தேவை. பெரியவர்களுக்கு தேவை, சின்ன பிள்ளைகள் தேவை. ஆக இந்த லீவுல அவங்க எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு பாதி நாள் வீட்டில் இருப்பாங்க. அந்த நாட்களில் விபிஎஸ் வகுப்பு, மற்ற வகுப்பு இதெல்லாம் இருக்குது. அந்த நேரங்களில் அவர்களுக்கு பைபிள் உண்மைகளை, பைபிள் படிக்க விடுமுறை நேரங்களில் கற்றுக் கொடுங்கள். அந்த இறை அறிவுதான் பிள்ளைகளை அது வளர்க்கும். அதை அவர்களை பண்புள்ளவனாக, பண்பாளனாக அந்த பிள்ளைகளை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு
இந்த ஆண்டு விழாவிலே பங்கெடுத்த பெற்றோர்கள், ஊக்குவித்தவர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாளில் மிக தன் நேரத்தை ஒதுக்கி நம் பீடசிறுவர்களுக்காக படியேற்பு விழா, திருப்பலி, பிள்ளைகளை ஊக்குவித்து ஜெபித்து பிள்ளைகளுடைய விழாவிலும் பங்கெடுத்த அருட்தந்தை டைசன் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உதவி பங்கு தந்தை, உழைத்த இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். God bless you all. Thank you.